கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலன் பவுல் யாக்கோபுக்கு நிருபம் எழுதும்போது 1வது அதிகாரம் அதன் 21வது வார்த்தையில் இப்படி சொல்கிறார்: ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வசனத்தை வித்தாக, உள்நாட்டப்பட்ட வசனமாக வித்தாக கூறப்பட்டிருக்கிறது. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3 முதல் 9 வரை உள்ள வார்த்தைகளையும், அதே மாதிரி 18 முதல் 22 வரை உள்ள வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது, அவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு வசனத்தை வித்துகளாக உவமைப்படுத்தி ஒரு உவமை சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வித்து ஒரு நிலத்திலே விழுந்து அது முளைத்து நல்ல பலனை கொடுக்க வேண்டுமானால் அந்த நிலம் நன்றாக பண்பட்டதாக இருக்க வேண்டும். அதே போல தான் நம்முடைய இருதயம் வசனங்களை ஏற்றுக்கொள்ளவும் கை கொள்ளவும் செய்யும் பொழுதுதான் நமக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல பலனை கொடுக்க முடியும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதனால் நம்மை சுத்திகரிக்க கழுவுள்ள அந்த வல்லமையான அந்த வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே நாட்டப்பட்டது போல ஒரு வித்து எப்படி வேறு இறங்கி தன் பூமியிலே அது ஊன்றி வளருகிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளினால நாம் நாட்டப்பட்டவர்களாய் நல்ல சுபாவம் உள்ளவர்களாய் நாம் வளரும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாந்த இருதயத்தோடே அந்த வசனங்களை கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிரசங்கம் மூலமாகவோ வேதம் வாசிக்கும் பொழுதோ அல்லது யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கேட்கும் பொழுதோ கேட்கிற வசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் அதை கை கொண்டு வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை அருள்வாராக என்று ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வசனம் வித்தாக ஆண்டவர் இங்கு கூறப்பட்டிருக்கும் பொழுது அதை ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை நல்ல நிலங்களாக்கி அதிலே ஆண்டவரே அப்பா உள்நட்டப்பட்டவர்களாக அந்த வசனங்களின் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சாந்தமான இருதயங்களோடு அதை கை கொண்டு உம்முடைய வழிகளில் நடந்து வர நீர் கிருபை செய்தரல வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரே அந்த கிருபையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரே நல்ல வித்துக்களாய் ஆண்டவரே நல்ல பலன் கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொரு பேரையும் மாற்ற வேண்டும் என ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.